ஒரு ஆக்ரோஷமான மலைப்பாம்பு இங்க சீறிட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாம்புபிடி வீரரை கூப்பிட அவரும் கிட்ட வந்து பார்த்தா அவரையே தாக்க பாயுதுங்க. அவ்வளவு ஆக்ரோஷம், பயங்கரமான பசியிலையும் கோவத்திலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பாம்புபிடி வீரர் வாழை பிடிச்சு நிப்பாட்டிட்டாருங்க. அந்த பாம்பை வெளியே இழுத்து போடலான்னு பார்த்தா அப்படியே அந்த செத்தைக்குள்ளெல்லாம் சிக்கிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுது. அந்த பாம்புபிடி வீரரும் பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாரு. ஆனா அந்த பாம்பு ரொம்பவே வெயிட்டா இருக்கிறதுனால அவருக்கு இழுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. அதனுடைய தலைப்பகுதியை அமைக்கிட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை அப்படியே அலைக்கா பிடிச்சி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்துல பிடிச்சிட்டாருங்க. இளைஞர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்து மிரண்டே போயிட்டாங்க. எவ்வளவு வெயிட்டான பாம்புன்னு பாருங்களேன். ஒருத்தரால கண்டிப்பா தூக்க முடியாதுங்க. அதை பிடிக்க விட்டுட்டு மறுபடியும் அதனுடைய கழுத்து பகுதியை அலைக்கா பிடிச்சிட்டாருங்க. உண்மையிலேயே பாம்பு பிடி வீரர் ரொம்பவே திறமசாலி தான். அவர் ஒருத்தரை அந்த பாம்பை பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தா தூக்க முடியல. அவ்வளோ வெயிட்டு. கூட சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அதை பிடிச்சு அப்படியே காடுகளில் விடுறதுக்கு தயாராயிட்டாரு.